திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து +2 தான் படித்தேன். எனக்கு வந்து படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனால நான் வந்து நின்றுட்டு ஸ்கூல் போகாமல் இப்போ நான் வந்து வீட்டில் கூலி வேலை தான் செஞ்சுட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 2 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் வந்து திருமணமாகி விவாகரத்தாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிஞ்சுட்டு எனக்கு வந்து ஒரு 8 வயசில் ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு நான் கூலி வேலைக்கு போய் தான் என் பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நீங்கள் தம்பளியில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா ரேவதி, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து யாதவர் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஏரி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏரி வேலைக்கே போனாலும் என் கையில் வந்து இப்போ 2 லட்ச ரூபா பணம் இருக்குது. என் கையில் ஒரு 45 சவரன் நகை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் வந்து விவாகரத்தாயிடுச்சு, அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுனால பிரிஞ்சுட்டாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் இருக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க.